Hi guys, welcome and welcome back to Ganesh Kitchen Corner. எல்லாருக்குமே advance happy Vinayagar Chathurthi. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம எள்ளு உருண்டை ரெசிபி எப்படி செய்யறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு கப் அளவு எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு வந்து எப்பவுமே நமக்கு கொஞ்சம் தூசி அதெல்லாம் வந்து இருக்கும். பாக்கெட்ல பேக் பண்ணதா இருந்தாலுமே அதனால நம்ம தண்ணி போட்டு ஒரு முறை நல்லா அலசி எடுத்துக்கலாம். அப்பதான் அதுல இருக்கிற அழுக்கெல்லாம் போகும். நல்லா அலசினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு காட்டன் துணியில வந்து இது ஒரு 15 ல இருந்து 20 நிமிஷம் நீங்க ஃபேன்ல ஆற வச்சாலும் பரவாயில்ல, இல்ல வெயில்ல கூட ஆற வச்சுக்கலாம். இது மொத்தமாவே ட்ரை ஆகணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை நல்லா ஒரு 20 நிமிஷத்துக்கு ஆற விட்டுருங்க. வெள்ளை எள்ளும் வந்து அதே மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. நான் வந்து இது வெயில்ல காய வச்சிருக்கேன். டிஃபரன்ஸ் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான். இப்போ இது நல்லா வந்து காயட்டும். இப்போ பாருங்க, நல்லா அது ட்ரை ஆயிடுச்சுன்னா கையில ஒட்டாது. இந்த மாதிரி உதிரியா வந்துடும். இப்போ ரெண்டுமே தனித்தனியா வந்து பவுல்ல போட்டு வச்சுக்கலாம். பேன் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்ல நம்ம எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். அப்பதான் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் நமக்கு. நீங்க வந்து ஹை ஃப்ளேம்ல வறுத்தீங்கன்னா தீஞ்சிரும். அதனால லோ ஃப்ளேம்லயே ஒரு நிமிஷத்துக்கு லைட்டா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா அது கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்து நம்ம நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். எள்ளு வந்து முழுசா பவுடர் ஆக வேண்டியதில்லை, கொஞ்சம் அரைப்பட்டாலே போதும். நீங்க எந்த அளவுக்கு எள்ளு எடுத்தீங்களோ அதே அளவுக்கு வெல்லமும் சேர்த்துக்கோங்க. வெல்லம் வந்து பொடி பண்ணி சேர்த்தாதான் மிக்சியில இன்னும் நல்லா ஈஸியா அரைப்படும். அதனால இதை நல்லா இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. எள்ளு வந்து நீங்க ட்ரையா கூட அப்படியே கையில உருண்டை பிடிச்சாலும் வரும். சில பேருக்கு வந்து எள்ளு வந்து ட்ரையா இருந்தாலும் உருண்டை பிடிக்க வராது. இப்ப பாருங்க, நான் ட்ரையா தான் வந்து உருண்டை பிடிக்கிறேன், வருது. அப்படி உங்களுக்கு வரலன்னா நீங்க வந்து நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். அதனால நீங்க ஒரு ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் சேர்த்தா போதும். இந்த மாதிரி 2 எள்ளுமே வந்து பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நீங்க வந்து கண்டினியூஸா அதை உருண்டை பிடிச்சிட்டே இருக்கணும், நடுவில் வந்து பிரேக் விடாம. அப்போதான் வந்து அது கரெக்டா இந்த மாதிரி ஷேப்ல வரும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட எள்ளு உருண்டை ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. உங்க எல்லாருக்குமே இது ரொம்ப ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்டும் பண்ணிடுங்க. எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.